3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சா? காவல்துறை வந்து கூட்டத்தை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. இப்ப சொல்றாங்க நாங்க சொன்னோம் ஆதவர்ஜுனா கேட்கல. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? 41 உயிர் போயிருக்காதுல. டிஎம்கே கெட்ட பேரே வரட்டுங்க, கெட்ட பேரோட உயிர் கம்மியா? அங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய இருக்குங்க. 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சா? உங்களுக்கு புரியுங்களா? இந்த இடத்துல போகணும்னு ஏன் ஆர்டர் பண்ணணும்? ஒரு காவல்துறை வந்து கூட்டத்தை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. 11th ஹவர்ல பண்ண முடியும். உங்களுக்கு புரியுங்களா? இல்லங்க ஓவர் கூட இருக்கு, அலோ பண்ண முடியாது. அப்புறம் அந்த கேள்வியை தான் வைக்கிறாங்க. பெரம்பலூர்ல நீங்க கேன்சல் பண்ண சொன்னதுனால தானே அவர் கேன்சல் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கறத கேள்வியா வைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட அதுக்கான சரியான பதில் கிடைக்கல. அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய வேலைகள் அங்க அதிகமா இருக்கு. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நாங்கள் இதை அலோவ் பண்ண முடியாது, இங்க என்ன பேசுங்க அங்கே போகாதீங்கன்றாங்க. அப்படித்தான் போன அலோவ் பண்ண மாட்டேங்க, இட்ஸ் ஆர்டருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட் பண்ணுங்க வீடியோவில், நாங்கள் சொன்ன மீறி பண்ண அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கலாம்ல. இப்போ சொல்றாங்க நாங்கள் சொன்னோம் ஆதவர்ஜுனா கேட்கல. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? உங்களுக்கு புரியுங்களா? ஸோ காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. நீங்க இதுக்கு வந்து டிஜிபி வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ கேட்டாங்க எஸ்பி வந்து அங்கே எங்கே போனாரு. எஸ்பி எங்கேயும் போயிட்டு போறாருங்க, இன்ஸ்பெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்குங்க. நீ எல்லாத்துக்கும் டிஐஜி வரணும், ஐஜி வரணும், டிஜிபி வரணும்னு அடுத்தவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அந்த இன்ஸ்பெக்டர் கேன் ஸ்டாப் விஜய் சார், நீங்கள் போகக்கூடாது சார், ஸ்டாப் பண்ணுங்க சார், நான் அதை அனுமதி கொடுக்கல சார், நான் தான் சார் இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ், நான் அனுமதி கொடுக்கல. அதற்கப்புறம் போனால் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு வச்சுக்கல. அப்போ அது ஏன் செய்யலை? 41 உயிர் போயிருக்காதுல. டிஎம்கே கெட்ட பேரே வரட்டுங்க, கெட்ட பேரோட உயிர் கம்மியா? அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், ரெண்டு பக்கம் கெட்ட பேர் வந்திருக்கலாம். விஜய் வந்து அப்படி பண்ணிட்டாரு, டிஎம்கே அதெல்லாம் இருக்கட்டும். பேரை நீங்க வந்து சம்பாதிச்சலாம் திரும்ப, உயிரை அதுக்கு யோசிக்க வேண்டியல. அப்ப டிஎம்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் 100 இருக்கு, டிவி கேபிள் சொல்ல வேண்டிய விஷயம் 100 இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா பல்வேறு வழக்குகள் வந்துட்டு இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் மேலேயும் சரி, இப்ப நிர்மல்குமார், திரு புசியானந்த் அவர்கள் மேல வழக்குகள் இருக்கு. முன்ஜாமீன் வாங்குறதுக்கு வந்துட்டு கோர்ட்டை அணுகி இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் எப்படி நகரும்? இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம். ஆதவர்ஜுனா மீதான வழக்கு வேற, மற்றவர்கள் மீதான வழக்கு வேற. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அந்த முதல்ல பழைய எஃப்ஐஆர்ல அவர் பேர் கொண்டு வரப்படலை. அவர் வந்து அவர் பேரும் திரு விஜய் பேரும் அந்த முதல் வழக்கில் அந்த 41 பேர் பிரச்சனையில் இல்லை. அதில் வந்து ஆனந்த் அவர்கள் பேர், அது என்ன கணக்கில் போட்டிருக்காங்க எனக்கு தெரியல. ஆனந்த் அவர்கள் வந்து நம்பர் 2. உங்களுக்கு புரியல? அவ கீழே இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சேர்த்துட்டாங்க, மேல இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ல சேர்த்திருப்பாங்க. எனக்கு தெரியாது. அதாவது நம்பர் 2 இருக்கக்கூடிய ஆனந்த் சேர்த்துட்டாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சேர்த்துட்டாங்க, நடுவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா விட அது என்ன கணக்கில் விடுறாங்க? என்ன ஆதவர்ஜுனா நம்ம அங்கிருந்து ஆர்கனைஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம், மேலே ஏறி போனது வந்து எல்லாமே நம்ம பார்த்தோம். அது என்ன? அது ஐஓடைய பொருளாக கட்டி. அது வேற ஒரு கேஸில் வந்து அவர் போடுறாரு, அவர் ட்வீட் போடுறாரு, அது வந்து ஒரு அபத்தமான ட்வீட்டை போடுறாரு, அதுக்கு போறாரு. இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் இவங்களோட டிவிக்கு அடுத்த கட்ட ஃபீல்ட் ஆக்ஷன் அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிலீஃப் பெற்ற பிறகுதான் இருக்கும். நீதிமன்றத்தில் ஒரு கிளாரிட்டி, 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய யாரோ அப்புறம் வந்து வேற ஒரு வழக்குகள் அந்த மாதிரி வதந்தி பரப்புறாங்கன்னு சில அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் திரு விஜய் அவர்கள், திரு ஆனந்த் அவர்கள் இவங்களுடைய ஸ்டாண்டை வந்து ஒரு கிளியர் பண்ணி ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிலீஃப் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு ஆக்டிவிட்டி